மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நாங்க இன்றைக்கு பார்க்க போற என்ன விஷயம் என்று சொன்னால் 2019ஆம் ஆண்டு வந்த உதவி கருத்தரங்கு பேப்பர். அது வந்து இப்போ கவர்மெண்ட்னால வெளியிடப்பட்டது. ஸோ அதுல இருக்கிற கேள்விகளை பார்ப்போம். ஒவ்வொன்றால் இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அடிப்படையான கேள்விகள் மாதிரி தான் இந்த கேள்விகள் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாரும் இது செய்திருக்கலாம். செய்தாக்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு ஆன்சர்ஸை. சரி, இதுல முதலாவது கேள்வியை பார்ப்போம். 3 மாணவர்கள் ஏக பரிமாண உந்தத்தின் அலகை எழுதியுள்ள விதங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அவங்களுக்கு ஏக பரிமாண உந்தத்துக்கான தொடர்பு தெரியும். உந்தம் சமன் திணிவு தர வேகம். நாங்க பெரும்பாலும் அலகுகள் போடுற நேரம் இந்த முக்கியமான விஷயத்தை நாங்க கவனிக்கிறதே இல்லை. இப்ப உந்தத்தினுடைய அலகை பார்த்தோம்னு சொன்னால் கிலோகிராம்ன்றது ஒரு கணியம், வேகம்ன்றது ஒரு கணியம். உண்மையிலேயுமே கிலோகிராம் ஒரு சொட்டொண்டு போட்டு ஏன்னு சொன்னா திணிவுன்றது ஒரு கணியம், வேறொரு கணியம், வேகம்ன்றது ஒரு இன்னொரு கணியம். ஆகவே மீட்டர் செகண்ட் -1. இவ்வாறுதான் நாங்க உண்மையிலே அலகுகள் எழுதுவோம். ஆனா நாங்க எழுதுற நேரம் என்ன செய்வோம்? நெருக்கி எல்லாம் எழுதுவோம். அப்ப இவ்வாறு எழுதப்படுற அலகுகள் அந்த ஏக பரிமாண முறையில வந்து இது பிழை. நாங்க எழுதுற நேரம் 2 கணியங்களை பிரிச்சு காட்டக்கூடிய மாதிரி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மீட்டர் பெர் செகண்ட். இந்த 2 கணியங்களை வந்து நாங்க வேறுபடுத்தி காட்டுகிறோம். திணிவு வேகம் 2 காட்டைகளும் இவ்வாறு நாங்க புள்ளி டாட் ப்ராடக்ட்னு சொல்லி சொல்றது, புள்ளி அளவு கொடுத்து இந்த திணிவையும் வேகத்தையும் பிரித்து காட்டும். நாங்க தொடர்ச்சியாக இவ்வாறு இந்த இடைவெளி விடாம இப்படி தொடர்ச்சியாக எழுதுவோமாக இருந்தால் இது வந்து பிழை. அப்ப இதன்படி இதுல எழுதப்பட்டதன்படி பார்த்தோம்னு சொன்னார். அப்ப இங்க நாங்க புள்ளி போட்டு எழுதலாம் அல்லது ஒரு சின்ன ஒரு இடைவெளி. புள்ளி டாட் சொல்றது பெருக்கத்தை குறிக்குது. 2 வேற கணியங்கள் பெருக்கப்படுது. இங்கிலீஷ்ல சொன்னா டாட் ப்ராடக்ட்னு சொல்லி சொல்லுவோம். இங்க நாங்க புள்ளி போட்டு காட்டலாம் அல்லது ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஒன்று விட்டு காட்டலாம். பிறகு இதுக்கு இடையில இடைவெளி விட்டு காட்டக்கூடாது. சரியா? 2 வேற கணியங்களுக்கு இடையில சொன்னா இப்ப திணிவு தர வேகம். ஆகவே இதன்படி அந்த மாணவர்கள் எழுதினதுல எது சரி என்று பாத்தீங்கன்னு சொன்னால் பியும் சியும் மாத்திரம்தான் சரியா இருக்க போகுது. ஆகவே இங்க பியும் சியும் மாத்திரம் சொன்னா எங்களுக்குரிய விடை வந்து 5வது விடை. அப்ப நாங்க எழுதுற நேரம் இவ்வாறான விஷயங்களை வந்து உண்மையில நாங்க கவனிக்கிறது இல்லை. நாங்க கணக்கு செய்து போட்டு அலகுகள் போடுற நேரம் நாங்களே இது செய்யும் அவசரத்துல இவ்வாறுதான் நெருக்கமா எழுதி போட்டு போவோம். இதை ஒரு தனியொரு கேள்வியா கேட்கிற நேரம் முக்கியமா அவன் எதிர்பார்க்கிறது 2 கணியங்கள் பெருக்கப்படுற நேரம் ஒரு சின்ன ஒரு இடைவெளியோடு இருக்கு அல்லது ஒரு புள்ளி வச்சு இவ்வாறு காட்ட வேண்டி இருக்க போகுது. ஆகவே முதலாவதுக்கு எனக்கு உரிய விடை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5வது விடையாக அமையும். இதுக்கிடையில எங்களுக்கு தேவை இல்லை. ஏன்னு சொன்னா இப்ப கிலோகிராம்ன்றது ஒரு தனி ஒரு கணியம். இது வந்து வேகத்துக்கான தொடர்பு வந்து மீட்டர் செகண்ட் -1. அப்ப மற்றது இது மற்ற பிரிவடை நேரம் நாங்க இவ்வாறு எழுத போறோம். அதுல நாங்க இப்ப படிச்ச பாடம் வரைக்கும் உள்ள கேள்விகளை தான் இதுல பார்த்துட்டு போவோம். சோ இதுல 2வது வந்து துணிக்கை பௌதிகவியல், அது வந்து கடைசி பாடம். நாங்க இன்னும் படிக்கல, அது நாங்க படிச்ச பிறகு செய்வோம். 3வது கேள்வியை பாருங்க. கேபிட்டல் இ ஆனது மின்புல செறிவாகவும் கேபிட்டல் பி ஆனது காந்தப்பாய் அடர்த்தியாகவும் இருப்பின் விகிதம் இன் கீழ் பி இன் பரிமாணங்களுக்கு சமனான பரிமாணங்களாக இருப்பது. அப்ப இங்க எங்களுக்கு ஈர்ப்புப்புல செறிவுக்கான சமன்பாடு தெரியும், அதே போல காந்தப்பாய் அடர்த்திக்கான தொடர்பும் தெரியும். இதுல எங்களுக்கு தெரிஞ்சது வந்து F7EQ விசை சமன், அதாவது மின்புலத்துல மின் விசை சமன் மின்புல செறிவு தர ஏற்றம். அப்ப எங்களுக்கு E சமன் F இன் கீழ் Q, இது சமன்பாடு. அதே போல எங்களுக்கு F சமன் BLV என்று சொல்ற
F7 BQV, sorry, F7 BQV, அதாவது காந்தப்புலத்துக்குள்ள அசையும் ஏற்றத்துக்கான அந்த விசை, அந்த ஏற்றம் அனுபவிக்கிற விசைக்கான தொடர்பு F7 BQV. ஆகவே இங்க இதுல இருந்து எனக்கு தேவை என்னது? E இன் கீழ் B க்கான தொடர்பு. அப்ப இதுல B எழுவாய் மாற்றம் செய்தால் F இன் கீழ் எங்களுக்கு QV இருக்க போகுது. இதுல நாங்க என்ன செய்யலாம்? ரெண்டையும் பரிமாணங்கள் மூலம் பார்த்தோம்னு சொன்னா விசையின் கீழ் ஏற்றம், விசையின் கீழ் ஏற்றம், E இன் கீழ் B என்ற தொடர்பு எடுத்தோம்னு சொன்னா எனக்கு மிச்சம் இருக்க போறது பார்த்தோம்னு சொன்னால் B. அப்ப இங்க V என்றது நகரல் கதி. ஆகவே இங்க நகரல் கதிக்குரிய பரிமாணத்துக்கு சமனான பரிமாணத்தை கொண்டிருக்க போது E இன் கீழ் B என்ற இந்த தொடர்பு. ஆகவே 4வது ஆன்சர் கதிக்கு சமனான. இப்ப இதுல சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இப்ப நான் F7 BQV என்று போட்ட மாதிரி சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இந்த காந்த புலத்துக்குள்ள ஒரு கடத்தி ஒன்று அசைகிற நேரம் உள்ள சமன்பாடை போட்டும் சில பேர் இந்த தொடர்புகளை எடுத்திருக்கு. F7 BIL இந்த தொடர்பை போட்டாலும் உங்களுக்கு இதுதான் பெறப்போகுது. இங்க வேணுமெண்டா இதுல செய்து பார்க்கலாம். இங்க எங்களுக்கு B7 F இன் கீழ் IL. அப்ப இங்க எனக்கு F இந்த மின்னோட்டம் ஐய வந்து ஏற்றத்தின் கீழ் நேரம் வந்து போடலாம். ஆகவே இங்க E7 F/Q. அப்ப இங்க இதன் கீழ் E இன் கீழ் B என்று வரும்போது F இன் கீழ் Q. சோ மிச்சம் இருக்கிற போறதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த L இன் கீழ் T. L என்றால் அந்த கடத்தியுடைய நீளத்தின் கீழ் நேரம் என்றால் பரிமாணத்தின்படி LT-1 கதிக்கு சமனானதை நீங்க வரப்போம். நாங்க எப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு கடைசியா மிஞ்ச போறது FF வெட்டுப்பற்றும் QQ வெட்டுப்பற்றும் இந்த L/T மேல போய் இருக்க போகுது. அப்ப பரிமாணத்தின் படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு L என்றது நீளம், T என்றது நேரம். ஸோ LT-1. அப்ப LT-1 யாருக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னால் கதியின் இதுல தரப்பட்டதுக்குரியது வந்து கதிக்குரிய பரிமாணத்துக்கு சமனாக இருக்கும். அடுத்த பாருங்க 4வது கேள்வி. ஓர் இழை குமிழுக்கு தரப்பட்டுள்ள விவரக்கூற்று பெருமானங்கள் 24 வாட்ஸ், 12 வோல்ட் நேரோட்ட வோல்ட் அளவாகும். குமிழ் ஒரு நிமிடத்திற்கு ஒளிரும் போது இழையினூடாக செல்லும் ஏற்றத்தின் அளவு. அப்ப எங்களுக்கு இதுல வலு தரப்பட்டிருக்கு. P/VI என்ற தொடர்பு எனக்கு தெரியும். P என்றது வலு, V என்றது வோல்டேஜ், I என்றது மின்னோட்டம். P/VI. இது இந்த குமிழ் வந்து வேலை செய்யணும்னு சொன்னால் இவருக்கு 24 வாட் தேவை. அதே நேரம் 12 வோல்ட் கொடுக்கப்படுற நேரம் இவருக்கு இதனூடாக போற மின்னோட்டத்தின் அளவை நாங்க கண்டுபிடிக்கலாம். I வந்து என்னவா இருக்க போகுது? 2 ஆம்பியரா இருக்க போகுது. மின்னோட்டத்துக்கான தொடர்பு I/Q/T ஏற்றத்தின் கீழ் நேரம். அப்ப ஏற்றத்தின் கீழ் நேரம் என்று வரும்போது இங்க எனக்கு இதனூடாக 2 ஆம்பியர் மின்னோட்டம் ஓட போகுது. ஏற்றத்தினுடைய அளவைத்தான் கேட்கிறாங்க. எவ்வளவு நேரத்துக்கு என்று சொன்னால் 1 நிமிடம். 1 நிமிடம் என்று சொன்னால் 60 செகண்ட். ஆகவே Q = 120 கூலோ ஏற்றம் வந்து இதுல இதனூடாக பயணம் செய்ய போகுது. ஆகவே எங்களுக்கு P/VI என்ற சமன்பாடு தெரியுமா இருந்தால் இதை இவ்வாறு செய்து கொண்டு வரலாம். I/Q/T. ஆகவே இங்க 1 நிமிடத்துக்கு கேட்கிறாங்க. எங்களுக்கு தேவை வந்து 1 நிமிடத்தை வந்து செகண்டுக்கு மாத்தினால் எங்களுக்கு 120 கூலோம் என்று வரப்போகுது. இதுல 3வது ஆன்சர்.
அடுத்த கேள்வியை பாருங்க, 5,000 கேள்வி. 2 கிலோகிராம் திணிவுள்ள ஓர் உலோகத்தின் வெப்பநிலையை 20 பாகை சியிலிருந்து 50 பாகை சிக்கு உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பத்தின் அளவு 7.2 தர 10 ஜூல் ஆகும். இவ்வுலோகத்தின் தன்வெப்ப கொள்ளளவு யாது? ஆகவே இப்ப இதுல எனக்கு தன்வெப்ப கொள்ளளவுடன் சம்பந்தப்பட்ட சமன்பாடு தெரியும், Q சமன் ms தீட்டா. அப்ப இங்க ms தீட்டான்னு வர்றது இங்க வெப்பநிலை ஏற்றம் அல்லது வெப்பநிலை வித்தியாசம் தான் நீங்க வரப்போம். Q என்ற வெப்ப சக்தியினுடைய அளவு, M என்றது திணிவு, S என்றதான் தன்வெப்ப கொள்ளளவு. இதன்படி பார்த்தோம்னு சொன்னா இங்க திணிவு தரப்பட்டிருக்கு 2 கிலோகிராம். S தான் கண்டுபிடிக்கணும். இங்க வெப்பநிலை ஏற்றம் சொன்னா நாங்க இங்க தீட்டாவுக்கு தனி வெப்பநிலையை தான் கொடுக்கணும். அப்ப இங்க எங்களுக்கு தெரியும் 20 பாகை சி என்று சொன்னா இதை கெல்வினுக்கு மாத்தினால் 273 கூட்ட வேண்டி இருக்க போகுது. அதே போல 50 பாகை சியா எனக்கு இருந்தா இதோட கெல்வினா மாத்துறதுக்கு 273. இது ரெண்டையும் கூட்டிட்டு இதுக்கு இடையிலான வித்தியாசத்தை நாங்க கண்டோம்னு சொன்னா இந்த 273 273 கழிப்பட்டு 50ல இருந்து 20 நேரடியாக கழிச்சு 30 போடலாம். சரியா? சில பேர் யோசிக்கலாம் இத கெல்வினுக்கு மாத்தி போட்டுதான் நாங்க இதுல வித்தியாசம் காணணும். வித்தியாசம் என்று வரும்போது ரெண்டோடையும் 273 கூட்டுப்படுது. அப்ப கழிவற நேரம் அந்த நேரடியாகவே நீங்க 50ல இருந்து 20 கழிச்சு போடலாம். அதே போல இதுல எங்களுக்கு 7.2 தர 10 தரப்பட்டது ஜூல். இதுல எனக்கு தேவையானது இங்க பாத்தீங்கன்னா 50ல 20 30 30 தர 2 60. ஆகவே S7 7.2 60 தர 10 வரப்போகுது. இதுல 6 7 6 1 6 6 2 6 12 72. இங்க ஒரு தசம் இருந்தது, ஆக கீழே வந்ததுன்னா 100. ஸோ 1200 எங்களுக்கு கிலோகிராம் ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 வரப்போகுது. ஆகவே இந்த விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது விடை. இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையான கேள்விகளாக தான் இருக்கு. எங்களுக்கு சமன்பாடுகளை ஞாபகப்படுத்தி அதுல எவ்வாறு இந்த பெருமானங்களை நாங்க பிரதியிட்டு செய்யக்கூடிய மாதிரி கேள்விகள் தான் இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதுல உண்மையா டீட்டா என்ன தனி வெப்பநிலை தான் நாங்க போடுறாங்க. இங்க டீட்டா வந்து வெப்பநிலை வித்தியாசம் என்று வரும்போது நாங்க நேரடியாக கழிச்சு போடுறோம். ஆறாவது வந்து வேலை சார்பு. அதுவும் நாங்க கடைசி பாடம் தான் படிக்கணும். 7வது கேள்வியை பாருங்க. ஓர் இலட்சிய வாயுவின் ஒரு சக்கர செயல்முறையை காட்டுகிறது. அப்ப உங்களுக்கு சக்கர செயல்முறை என்ற அந்த சொல்ல பார்த்த உடனேயே உங்களுக்கு தெரியணும் மொத்த அகச்சக்தி மாற்றம் என்னவா இருக்கணும்னு சொன்னால் 0 இருக்கணும். சரியா? சக்கர செயல்முறையின் போது அந்த மொத்த அகச்சக்தி மாற்றம் வந்து 0. ஏயிலிருந்து பிக்கு வாயு வந்து விரியும் போது 50 ஜூல் வெப்பத்தை உறிஞ்சுகிறது. இதுல தரப்பட்டிருக்கிறபடி பார்த்தோம்னா ஏயில இருந்து பி வாயு விரிவடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. வாயு வேலை செய்து தொகுதிக்குள்ள வெப்பம் வருது. தொகுதிக்குள்ள வெப்பம் வந்தால் எங்களுக்கு வெப்பத்தினுடைய அளவு வந்து பிளஸ் 50 ஜூல். சரியா? தொகுதிக்குள்ள வெப்பம் வருது உறிஞ்சப்படுதுன்னு சொன்னா இங்க வரப்போற வெப்பத்தினுடைய அளவு வந்து பிளஸ்ஸா இருக்கு. பியிலிருந்து ஏக்கு உள்ள பாதை சேரலிலையும் வாயு மீது செய்யப்படும் வேலை. அப்ப இது வந்து பியில இருந்து ஏக்கு போறது வந்து சேரல் இல்லா செயல்முறை. சேரல் இல்லா மாற்றம் என்று சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியணும். சேரல் இல்லா மாற்றத்தின் போது டெல்டா கியூ ஆனது 0. ஆகவே டெல்டா யூ சமன் -டெல்டா டபிள்யூ ஆக இருக்க போகுது. என்று சொன்னா எங்களுக்கு வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதி தெரியும். டெல்டா யூ சமன் டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ என்ற இந்த சமன்பாடு. இதுல சம வெப்ப செயல்முறை என்று சொன்னா டெல்டா யூ 0, சேரல் இல்லா செயல்முறை என்றால் டெல்டா கியூ வந்து 0 இருக்கு. ஆகவே இந்த தொடர்பின்படி டெல்டா யூ சமன் -டெல்டா டபிள்யூ.
இதன் போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் வாயு மீது வேலை செய்யப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. வாயு மீது செய்யப்படும் வேலை வந்து 60 ஜூல். பில இருந்து ஏக்கு போய்க்குள்ள வாயு மீது வேலை செய்யப்படுறதுன்னு சொன்னா இங்க கனவளவு குறைவு ஏற்பட போகுது. மைனஸ் டெல்டா டபிள்யூ இருக்க போகுது. வேலை செய்யப்படுற வேலை வந்து மைனஸா இருக்க போகுது. ஏன்னா வாயு மீது வேலை செய்யப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதன்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல பில இருந்து ஏக்கு போற நேரம் டெல்டா டபிள்யூ வந்து மைனஸ் 60. ஆகவே இங்க ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு, இந்த மைனஸ் 60. ஆகவே டெல்டா யூ வந்து என்னவா இருக்க போகுது? 60 ஜூலாக இருக்க போகுது. பில இருந்து ஏக்கு போற நேரம் டெல்டா யூ வந்து 60. அப்ப எங்களுக்கு தெரியணும் டெல்டா யூ டோட்டல் வந்து 0. ஏன்னு சொன்னா இது ஒரு சக்கர செயல்முறைன்னு சொல்லியாச்சு. ஆகவே இந்த டெல்டா யூ டோட்டல் என்று வரும்போது டெல்டா யூ ஏல இருந்து பிக்கு போனதும் பில இருந்து ஏக்கு போனதையும் கூட்டினால் எனக்கு 0 பெறணும். அப்ப இங்க எனக்கு பில இருந்து ஏக்கு போறது வந்து 60ஆக இருக்குமா இருந்தால் ஏல இருந்து பிக்கு வர்றது வந்து என்னவா இருக்கும்? இந்த 60 அங்கால போனா மைனஸ் 60 இருக்கு. இதுதான் உங்கள்ட்ட கேட்டது. கேட்ட கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னால் ஏலிருந்து பிக்கான பாதையில் வாயுவின் அகச்சக்தியில் உள்ள மாற்றம் மைனஸ் 60 ஜூலாக இருக்கும். முதலாவது ஆன்சர். இந்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சக்கரை செயல்முறை என்று சொன்னா என்ன விஷயம் 0 இருக்கணும் தெரியணும். அதே நேரம் சேரலில்லா மாற்றம் என்ற என்ன தொடர்பு, வாயு மீது வேலை செய்யப்பட்ட என்ன தொடர்பு, வாயுவால வேலை செய்யப்பட்ட என்ன தொடர்பு என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு சரியான முறையில செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓர் ஒப்பமான மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு வில் திணிவு தொகுதியின் அலைவு மீடிரன் F ஆகும். வில் மாறிலி 4 மடங்காகவும் திணிவு M ஆனது 2 மடங்காகவும் அதிகரிக்கப்படும் போது புதிய அலைவு மீடிரன், உங்களுக்கு அலைவு காலத்துக்கான தொடர்பு தெரியும். அலைவு காலத்துக்கான தொடர்பு தெரியும் சொன்னா அலைவு மீடிரனுக்கான தொடர்பையும் நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல எங்களுக்கு விச்சுவல் சம்பந்தமான கேள்விதான் இது. ஆரம்பத்துல வில் மாறிலி வந்து கே, திணிவு எம். இப்ப இந்த வில் மாறிலி 4 மடங்காக்கப்பட்டது, அதே நேரம் திணிவு வந்து 2 மடங்காக்கப்பட்டது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல அலைவு காலத்துக்கான தொடர்பு உங்களுக்கு தெரியும், T = 2π√m/k என்ற தொடர்பு. இதுதான் வில் மாறிலியில, அதாவது விச்சுருக்கள்ல வந்து இருக்கிற அலைவு காலத்துக்கான தொடர்பு T = 2π√m/k. இதுல F மீடிரன் என்று வரும்போது 1/f 7 2π√m/k. இங்க இருக்கிறத நான் F1 என்று போறேன், 2π√m/4k. எனக்கு இந்த F1க்கான தொடர்பு தான் தேவை. சோ இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாவது சமன்பாடை இரண்டாவது சமன்பாடால பிரிப்போம். பிரிச்சால் F1 சமன் இங்க எங்களுக்கு வர்க்கமூலம் 2 இந்த F வந்து குறுக்கு பெருக்கப்படும், F வந்து வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா m/2k, இங்க m/k. ஆகவே முதலாவது சமன்பாடை இரண்டாவது சமன்பாடுல பிரிக்கிற நேரம் எங்களுக்கு இந்த வர்க்கமூலம் 2 மேல போகும், 2/2 எல்லாம் வெட்டுப்படும். ஆகவே F1 வந்து 2√2f இருக்க போகுது. √2f இருக்கு. அப்படி இருக்கிற விட என்ன பார்த்தோம்னு சொன்னா இரண்டாவது விடை. உங்களுக்கு நேரடியான சமன்பாடு தெரியுமா இருந்தா இதை நாங்க எழுதி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த சமன்பாடுகளை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு சின்ன ஒரு கேள்வி.
9வது கேள்வியை பாருங்க. கனவளவு வியையும் அமுக்கம் பியையும் உடைய ஓர் லட்சிய வாயு பிவி வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நிலை ஏயிலிருந்து நிலை பியினூடாக நிலை சிக்கு மாறுகிறது. ஏபிசி ஆகிய நிலைகளை ஒத்த வாயுவின் தனி வெப்பநிலைகள் முறையே டிஏ டிபி டிசி எனில் இவ்வெப்பநிலைகள் பற்றிய சரியான கூற்று யாது? அப்ப இதுல தரப்படுகிற வரைவை பார்த்தோம்னு சொன்னால் அமுக்கத்துக்கும் கனவளவுக்குமான வரை. இதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இதுல P2 P3 P அப்படி எங்களை ஈஸிக்காக குறிச்சு வச்சிருக்கோம். சரியா? இப்ப ஏ என்றவரை பாத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கனவளவு V, அமுக்கம் வந்து 4 P இருக்கும். அதே போல பி என்றவருக்கு பார்த்தோம்னு சொன்னா 3 P, அமுக்கம் வந்து 2 P. அதே போல சிக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல உள்ள தனி வெப்பநிலை டிஏ, இந்த இடத்துல உள்ள தனி வெப்பநிலை டிபி, இந்த வெப்பநிலை தனி வெப்பநிலை டிசி என்று தரப்பட்டது. இந்த டிஏ டிபி டிசி என்பவற்றுக்கு இடையான தொடர். மற்றது இது ஒரு இலட்சிய வாயு என்று சொல்லி தரப்பட்டிருக்குது. இலட்சிய வாயு என்று வரும்போது நாங்க PV780 என்று பாவிச்சால் இங்க எனக்கு PV இந்த NR என்றது ஒரு மாறிலியா இருக்க போகுது. அப்ப PV ப்ரொபோர்ஷனல் டு T என்று எடுக்கலாம். இந்த ரெண்டு பெருக்கம் வந்து வெப்பநிலைக்கு நேர் விகித சமன் எடுத்து செய்தோம் என்று சொன்னால் இப்ப நாங்க ஏக்கானது எழுத்தால் என்ன வரப்போகுது? ஏக்கானது எடுத்தோம் என்று சொன்னால் V தர 4 V நேர் விகித சமன் TA என்று எடுப்போம். Bக்கானது எடுத்தோம் என்று சொன்னால் 3 V தர 2 V. சிக்கானது எடுத்தால் எங்களுக்கு அவ்வாறான தொடர்பு எடுத்துட்டு நாங்க இனி பார்ப்போம். இங்க 4 P, இங்க 6 P, இங்க 5 P. அப்ப இதுல எங்களுக்கு வெப்பநிலை கூடினது யாரால் என்று பார்ப்போம். மூவி 2 6 டிபி. டிபி டிசியிலும் பார்க்க பெரிது, டிசி வந்து டிஏயிலும் பார்க்க பெரிது. ஸோ அப்படி இருக்கிற விடை என்று பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாவது விடை இருக்கு பாருங்க. இதுல இது பார்த்தோம்னா 1 2 3 4 P தரவி டிஏயிலும் பார்க்க பெரிய ஆள் யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் டிசி. டிசியை விட பெரிய ஆள் யார் என்று பாத்தீங்கன்னா டிபி. அப்படி இருக்கிற தொடர்பு பாருங்க. டிஏ டிசி டிபி ரெண்டாவது ஆன்சர். எங்களுக்கு இந்த தொடர்பு தெரிஞ்சா சரி. PV7 NRT பாவிச்சு இந்த பெருக்கத்தை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை நாங்க இலகுவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வியும் ஒரு வரைவு கேள்விதான் இருக்குது. அதுல WXYZ எனும் 4 திண்ம குட்டிகள் திணிவு கேபிட்டல் எனும் கனவளவு வியும் அளக்கப்பட்டு அவற்றின் பெருமானங்கள் விரைவில் காட்டப்பட்டுள்ளவாறு குறிக்கப்பட்டுள்ளன. இக்குட்டிகள் ஒரே திரவியத்தினால் செய்யப்பட்டிருக்கலாம். மக்களுக்கு இதுல திணிவும் கனவளவும் தரப்பட்டிருக்குது. அப்ப ஒரே திரவியத்தினால் செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி எதை வச்சு சொல்லலாம்னு சொன்னால் அவற்றினுடைய
அடர்த்திகளை வச்சுக்கொண்டுதான் எங்களால் சொல்ல முடியும். ஆகவே எங்களுக்கு இந்த தரப்பட்டிருக்கிற இந்த தரவுல விரைவா வச்சுக்கொண்டு அடர்த்திகளை கண்டுபிடிச்ச முடிச்சினால் அந்த அடர்த்திகளினுடைய பெருமானம் எதுக்கு சமனா இருக்குதோ அந்தந்த புள்ளிகள் தான் ஒரே அடர்த்தியுடைய திரவியங்களா காணப்பட போகுது. இதுல எனக்கு திணிவுக்கும் கனவளவுக்குமான தொடர்பு தரப்பட்டு எக்ஸ பார்த்தோம்னு சொன்னா இது 2 இது 1. அதே மாதிரி டபுள் ஜியோ பார்த்தோம்னு சொன்னா 1 2 3 இது 3 இது 6000. அதே போல செட் அதுக்கிடையில ஒரு வையோடு இருக்கு. இதுல பார்த்தோம்னு சொன்னா எம்முக்கு எல்லாம் 2 5 6 என்ற பெருமானங்கள், ஈக்கும் 1 3 5 6 என்ற பெருமானங்களா இருக்க போகுது. அப்ப எனக்கு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு தொடர்பு தெரியும். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஆகவே எக்ஸுக்குரியதை பார்த்தோம்னு சொன்னால் திணிவின் கீழ் கனவளவு, டபிள்யூக்குரிய பார்த்தோம்னு சொன்னா திணிவின் கீழ் கனவளவு, பைக்குரியது பார்த்தோம்னு சொன்னால் திணிவின் கீழ் கனவளவு. அதே போல மிச்சம் இருக்கிறது செட், திணிவின் கீழ் கனவளவு. இதுல ஒரே பெருமானங்களுடைய என்று பார்த்தா டபிள்யூவும் எக்ஸ் அதான் 2 என்ற பெருமானத்தை கொண்டு. ஆகவே இதுல சொல்லப்பட்டதின்படி பார்த்தால் டபிள்யூ எக்ஸ் ஆகியன ஒரே திரவியத்தினால் செய்யப்பட்டிருக்கலாம். பெருக்கம் என்று பார்த்தோம்னு சொன்னா அடர்த்தி வந்து சமனா இருக்கு. எக்ஸினதும் டபிள்யூவினதும் அடர்த்திகள் சமன். ஆகவே டபிள்யூ எக்ஸ் தான் ஒரே திரவியத்தினால் செய்யப்பட்ட அந்த திணிவா இருக்க போகுது. முதலாவது ஆன்சர். இது நீங்க ரஃபா ஒரு 2 M 5 M 6 போயிட்டு சொல்லி நாங்க பெருமானங்களை போட்டு செய்த முடிச்சுங்களா? சரி, அடுத்த ஒரு எளிய கேள்வி. பெரிய கேள்வி வந்து கிடையோட 30 பாகை சாய்வில் எறியப்படுது. அதனுடைய வேகம் வந்து 60 மீட்டர் செகண்ட் -1. இப்ப கேள்வி வந்து இந்த கட்டடத்தினுடைய உயரம் h. அப்ப நாங்க எம்சிக்கு வந்ததால நேரடியாக இந்த கணக்கை செய்வோம். இப்ப இந்த இடத்துல இருந்து ஓன்னு சொன்னா இந்த இடத்த ஏ எழுதுவோம். ஓவில இருந்து ஏக்கு நேரடியாக மேல் நோக்கி SMN/UT + ½ பாதிச்சால் இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து இங்க போகும். அப்ப எங்களுக்கு ஒரே மட்டத்துல இருந்தால் இங்க இருந்து இங்க வந்த இடப்பெயர்ச்சி 0 ஆயிடும். ஏன்னு சொன்னா அதிக புள்ளிக்கு போயிட்டு அப்புறம் அதிக புள்ளியில இருந்து கீழே வர போறாருனால் இங்க இருந்து இங்க போறதுக்கு பிளஸ் எடுத்தோம்னா இங்க இருந்து இங்க வரதுக்கு -என்று வரப்போகுது. அப்ப இந்த மொத்த இடப்பெயர்ச்சி வந்து 0 ஆயிடும். அப்ப இவ்வளவு இடப்பெயர்ச்சி 0. ஆகவே இவர் மேல் நோக்கி இயங்கின இடப்பெயர்ச்சி என்று பார்த்தால் இவ்வளவுதான் இருக்க போகும். அந்த தூரம் தான் இந்த எச்சுக்கு சமனாயிடும். ஆகவே நாங்கள் h ஆரம்ப வேகம் 60 sin 30
இங்க போறதுக்கான நேரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் 5 செகண்ட். இங்க இருந்து இங்க போறதுக்கு 5 செகண்ட், இங்க இருந்து இங்க போறதுக்கு 5 செகண்ட்னா இங்க இருந்து இங்க போறதுக்கும் 5 செகண்ட் தான் இருக்க போகுது. இப்ப இது வந்து எப்பவும் நிலைக்குத்தாக கீழ் நோக்கித்தான் புவியீர்ப்பு ஆர்முடுகள் G தொழிற்படும். ஆகவே நான் மேல் நோக்கி பாவிக்கிறதால -12 தர 10 தர 5 வர்க்கம் 25. sin 60 sin 30 வருமானம் வேற. ஆகவே 30 I3 15 150 வரும் போது இங்க நாங்க பிரிச்சமாக இருந்தால் எங்களுக்கு 250 வரும். ஸோ 125, 250 தர 50 வந்து 2 அளவுக்கு 125. ஆகவே 25 மீட்டர் என்று தான் தரப்போது இந்த உயரம் H. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது ஆன்சர் 25 மீட்டர். இவ்வாறான கணக்குகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சொன்னால் நாங்கள் ஏதோ உங்களுக்கு டைமை சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த கேள்விகளை செய்ய குயிக்கா செய்துட்டு நாங்க இதுல டைமை சேவ் பண்ணி கொண்டு போவோம். சரியா? இதுல மினக்கிடக்கூடாது. அதே போல 12வது கேள்வி, 5 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பெட்டி ஒரு கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ளது. மேற்பரப்புக்கும் பெட்டிக்கும் இடையில் உள்ள நிலையியல் உராய்வு குணகம் 0.3 ஆகும். அப்ப இதுல நிலையியல் உராய்வு குணகம் தாராங்கன்னு சொன்னா உங்களுக்கு மனசுல உடனே வரணும், சரி இந்த பெட்டி வந்து இன்னும் இயங்கல. இயங்குற சம்பந்தமான கேள்வி, ஒரு பெட்டி இயங்குறது சம்பந்தமா கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா அங்க எங்களுக்கு தர வேண்டியது வந்து இயக்கவியல் உராய்வு குணகமா இருக்கும். அப்ப இதுல எங்களுக்கு தரப்பட்டது வந்து நிலையியல் உராய்வு குணகம் தரப்படுது என்று சொன்னால் அந்த பெட்டி இன்னும் இயங்கல. பெட்டி மீது ஒரு 10 நியூட்டன் விசை வந்து பிரயோகிக்கப்படும் எனில் பெட்டி மீது தாக்கும் உராய்வு விசை என்று சொல்லி கேட்கிறோம். எங்களுக்கு தெரியணும், ஒரு பெட்டி மீது விசையை பிரயோகிச்சு அந்த பெட்டி இயங்கலன்னு சொன்னால் நாங்க பாவிச்ச விசைக்கு சமனும் எதிருமான ஒரு உராய்வு விசை அங்க தொழிற்படுறதாலதான் அந்த பெட்டி வந்து அங்க இயங்கல. அப்ப இங்க எனக்கு நிலையியல் உராய்வு குணகம் தரப்பட்டிருக்கிறதுனால நாங்க நேரடியாக எடுக்கலாம், பெட்டி இன்னும் இயங்கல. ஆகவே நான் 10 நியூட்டன் விசையை கொடுக்குற நேரம் அதுக்கு எதிரும் சமனமா அந்த பெட்டி வந்து பெட்டி மீது உராய்வு விசை வந்து தொழிற்பட போகுது. ஆகவே நாங்க நேரடியா மனசாலியை சொல்லலாம், அங்க வந்து 10 நியூட்டன் விசை தான் நாங்க உராய்வு விசையாக தொழிற்பட்டிருக்கிறோம். இதுல சில பேர் கணிப்புகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பீங்க. இதுல தரப்பட்டது வந்து நிலையியல் உராய்வு குணகம் தரப்பட்டது. சரியா? நிலையியல் உராய்வு குணகம் சொன்னா பெட்டி இயங்காத நேரம் உள்ள உராய்வுக்கான குணகம். 10 நியூட்டன் விசை வழங்கப்படுது. உராய்வு விசையா இருக்க போது 5 கிலோகிராம். கவனித்துக் கொள்ளுங்க என்னன்னு சொன்னா இதுல உண்மையா எங்களுக்கு தரப்பட்ட தரவை வச்சுக்கொண்டுதான் இந்த கேள்வியை நாங்க டிசைட் பண்ணுவோம். இப்ப இதுல எனக்கு நிலையியல் உராய்வு குணகம் தான் தரப்பட்டது. அப்ப நிலையியல் உராய்வு குணகம் என்று சொன்னாலே எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வரணும், இன்னும் இந்த பெட்டி வந்து இன்னும் இயங்கல, அதெல்லாம் நிலையியல் உராய்வு குணகம் தரப்பட்டிருக்குது. இந்த பெட்டி இயங்குதுன்னு சொன்னா எங்களுக்கு இயக்கவியல் உராய்வு குணகத்தை தந்து போட்டு கேள்வி கேட்டுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நிலையியல் உராய்வு குணகம் தரப்பட்டிருக்குது. அப்ப இதை வச்சுக்கொண்டு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம், சரி இன்னும் இந்த பெட்டி இயங்கல. இந்த பெட்டி இயங்காத நேரம் நீங்க எவ்வளவு விசையை கொடுத்தாலும் அதுக்கு எதிரும் சமமான உராய் விசை வந்து இந்த பெட்டி மீது தொழிற்பட போகுது. ஏன்னு சொன்னா மொத்தமா விளையுள் விசை 0 இவர் இயங்க மாட்டார் என்ற அந்த தொடர்பு எனக்கு தெரியும். இவர் இங்க விளையுள் விசை 0 சொன்னா இங்க 10 நியூட்டன்டா இதுக்கு எதிரும் சமமான எதிரான திசையில என்ன இந்த உராய் விசை தொழிற்பட போகுது. சரி, அப்ப சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னா இதை இந்த தந்திருக்கிற பெருமானத்தை வச்சுக்கொண்டு உராய் விசையை கண்டுபிடிக்கும் என்று சொல்லி சில பேர் செய்வீங்க. செய்து போட்டு இங்க 10 நியூட்டன் இங்க 15 நியூட்டன், அப்ப உராய் விசை தானே பெருசா இருக்குது, அப்ப இந்த பக்கம் விளையுள் விசை 5 நியூட்டன் போட்டுட்டு கீறி விட்டுட்டு வந்துடுவீங்க. அப்படியானது வந்து பிழை. அப்ப அந்த கன்செப்ட் வந்து பிழை. எப்பவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு விசையை கொடுத்து பெட்டி இயங்கலன்னு சொன்னா நீங்க கொடுத்த விசைக்கு எதிரும் சமனமான உராய்வு விசை வந்து அந்த பெட்டி மீது தொழிற்படுது. ஆகவே அங்க விளையுள் விசை வந்து 0. அதாலதான் அங்க பெட்டி வந்து இயங்கலன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். சரியா? சரி, அப்ப நாங்க கிராஃப் எனக்கு தெரியும். இந்த கிராஃப்ல வந்து என்ன நடக்கும், எல்லை உராய் விசை. இப்ப இதுல மேக்சிமம் இந்த புள்ளிதான் எல்லை உராய் விசையா இருக்க போகுது. இது வந்து இயக்கவியல்.
இந்த கோடு தான் நிலையியல் உராய்வு. எனக்கு தரப்பட்டிருக்கிற பெருமானத்தை வச்சு நான் கணிச்சனா இருந்தால் இந்த எஃப் உராய்வு 15 நியூட்டன் வந்தது. அப்ப நான் இந்த 15 நியூட்டனை எல்லை உராய்வு செய்யணும்னு சொல்லி எடுக்கலாம். அப்ப இந்த 10 நியூட்டன் இன்னும் 15 நியூட்டனை இன்னும் அடையல. அப்ப எல்லை உராய்வு செய்ய அடையிற நேரம் தான் இந்த பெட்டி வந்து மட்டுமட்டாக எங்களுக்கு என்ன செய்வார் அசைவார். ஆகவே அது வரைக்கும் நீங்க எவ்வளவு விசை கொடுக்குறீங்களோ அதுக்கு சமணம் எதிர்மான உராய்வு விசை இங்க தொழிற்படும் என்று எடுத்து நான் இந்த விடை எடுக்கிறேன். ஆகவே 10 நியூட்டன் விசை வழங்கப்பட்டால் இங்க எனக்கு இந்த பெட்டியில தொழிற்பட்ட உராய்வு விசையை பார்த்தீங்கன்னு சொன்னா 10 நியூட்டனை தான் இருக்க போகுது. ஸோ 4வது ஆன்சர். பதிமூன்றாவது கேள்வியை பாருங்க. இது ஒரு வட்ட இயக்கம். வட்ட இயக்கமா சுழற்சி இயக்கமா? ஓர் ஊர்வலத்தில் தீப்பந்தத்தை சுழற்றுபவர் ஒருவர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு தீப்பந்தத்தை R1 உடைய ஒரு கிடைவட்ட பாதையில் சீரான கோணவேகம் ω1 சுழற்றுகிறார். அவர் ஒரு புற முறுக்கத்தை பிரயோகிக்காமல், அப்ப இந்த புற முறுக்கம் பிரயோகிக்கப்படையில்லை என்று சொன்னால் எங்களுக்கு கோண உந்த காப்பு தத்துவத்தை பற்றி தான் நீங்க இந்த கேள்வி வரப்போகுதுன்னு சொல்லி மைண்ட்ல வரணும். சரியா? எங்களுக்கு சாதாரணமா கோண உந்த காப்பு தத்துவத்துக்கான தொடர்பு தெரியும். புறமுறுக்கம் தாக்காத விடத்து மொத்த கோண உந்தம் காக்கப்படும். ஆரம்பத்துல R1 என்ற ஆரையோட சுத்தி கொண்டிருந்த அந்த பந்து வந்து இப்ப R2 என்ற ஆரையாக குறைக்கப்பட்டுட்டு. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா புதிய கோண வேகம் ω2 யாரு? அப்ப இதுல எனக்கு தேவையான தொடர்பு பார்த்தோம்னு சொன்னால் கோண உந்த காப்பு தத்துவம். கோண உந்த காப்பு விதியை பாவிச்சோம்னு சொன்னா ஆரம்ப கோண உந்தம் I1 ω1 சமன் இப்ப இருக்கிற கோண உந்தம் I2 ω2. இங்க I1 என்றது பாத்தீங்கன்னு சொன்னா சடத்துவ திருப்பம். அப்ப இங்க இதுல ஒரு இலையில கட்டப்பட்டிருக்கிற ஒரு திணிவு சுழற்றாருன்னு சொன்னா இந்த திணிவுக்கானது M6 சொன்னால் இழைத்த ஒரு புள்ளி பற்றி எப்பவும் மாறாத்துறமா ஒரு வட்ட இயக்கத்தில் ஆற்றுறாருன்னு சொன்னா இந்த O பற்றிய சடத்துவ திருப்பம் என்று பார்த்தால் I சமன் MR வர்க்கம். இதுதான் இந்த சடத்துவ திருப்பத்துக்கான தொடர். அப்ப இங்க ஆரம்பத்துல பார்த்தோம்னு சொன்னா திணிவு M. என்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துல R1 வர்க்கம் ω1. அதே திணிவு தான் இப்ப ஆரை வேற ω2. அப்ப இப்ப கேட்டது வந்து ω2 புதிய கோண வேகம் ω2க்கான தொடர் தான் கேட்டது. R1 வர்க்கத்தின் கீழ் R2 வர்க்கம் பெற ω1. எவ்வாறான விடை இருக்கு பாருங்க. அது R1 வர்க்கம் R1 இன் கீழ் R2 முழுவதின் வர்க்கம் ω1. 2வது ஆன்சர். இதுல எங்களுக்கு தரவுகளை வச்சுக்கொண்டே என்ன ஐடியா என்னன்னு நான் உடனே உந்த காப்பு விதியை பாவிச்சேன்னு சொல்லி சில பேருக்கு டவுட் ஆயிருக்கு. அப்ப அதுல என்ன தரப்பட்டிருக்கிற தரவு வந்து அவர் ஒரு புற முறுக்கத்தை பிரயோகிக்காமல் பாதையின் ஆரை R2 மாற்ற. அப்ப இங்க புற முறுக்கத்தை பற்றி கதைக்கிறாங்கன்னு சொன்னா புற முறுக்கம் பாவிக்கப்படையிலன்னு சொன்னா அப்ப புற முறுக்கம் பாதிக்கப்படையிலன்னா அதோட சம்பந்தப்பட்ட விஷயம் யாரு? கோண உந்த காப்பு விதி. அப்ப கோண உந்த காப்பு விதியை நாங்க இங்க பாதிக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு ஐடியாவோட நான் வரும். அடுத்தது நீர்நிலையியல் கேள்வி. 14வது கேள்வி. ρ1, ρ2, ρ3 எனும் அடர்த்திகளை உடைய 3 வெவ்வேறு திரவங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு U வடிவ கொள்கலத்தில் இடப்பட்டுள்ளன. பின்வரும் சமன்பாடுகளில் எது கொள்கலத்தில் உள்ள திரவங்களின் அடர்த்திகளுக்கு இடையிலான சரியான தொடர்பை தருவது? இதுல இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னு சொன்னால் வளமே அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த மட்டங்கள் தான் ஒரே மட்டமா இருக்கிற மாதிரி தருவாங்க. இதுல மேல் மட்டங்கள் ஒரே மட்டத்தில் இருக்கிற மாதிரி தந்துக்கிறாங்க. சரி, இதெல்லாம் உங்களை சும்மா குழப்பறதுக்காக தரப்படுற தரவுகள் மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கு சரியான கான்செப்ட் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை.
இது வந்து 15 சென்டிமீட்டர் தரப்படுது. இது 10 சென்டிமீட்டர் தரப்படுது. இவ்வளவும் 15 நாங்க இந்த மட்டத்தை எடுத்தோம்னு சொன்னா இவ்வளவும் 5 சென்டிமீட்டர் போடலாம். ஏன்னா இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில 15 சென்டிமீட்டர், இது 10, இது 5 எடுக்கலாம். இப்ப அடர்த்திகளை பாத்தீங்கன்னு சொன்னா இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. இதுல வலிக்கு திறந்திருக்கு வளிமண்டல அமுக்கம் பை 2 எடுக்கும். இந்த இடத்துல உள்ள அமுக்கத்துக்கான தொடர்பு எழுதலாம் 5 பிளஸ் h ரோ. ஸோ 5 பிளஸ் h வந்து 15 சென்டிமீட்டர். 15 தர 10 2 ரோ இந்த திரவத்தின் அடர்த்தி ரோ ஜி. ஆகவே இந்த இடத்துல உள்ள அமுக்கம் 5 பிளஸ் 15 தர 10 2 ரோ 1 ஜியா இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு தெரியும் ரோ 1 ரோ 2 என்ற அடர்த்திகளுடைய ஒவ்வொரு அடர்த்திகளுடைய திரவங்கள் சந்திக்கிற இடம் இது. அப்ப ரெண்டுக்கும் பொதுவான இடைமுகம் இது. அப்ப இந்த இடத்துல இருக்கிறது வந்து நான் இப்ப ரோ 2 கூடிய இடைமுகமா எடுத்தா ஒரே கிடைமட்டத்துல ஒரே திரவத்துல அமுக்கங்கள் சமம். அப்ப இந்த இடத்துல உள்ள அமுக்கம் வந்து என்னத்துக்கு சமனா இருக்க போகுதா? இந்த அமுக்கத்துக்கு சமம். மற்றது இந்த இடத்துல உள்ள அமுக்கத்தை நான் நேரடியாக எழுதலாம் 5 பிளஸ் h 10 தர 10 2 இந்த அடர்த்தி ரோ 3 ஜி. சரியா? இந்த இடத்துல உள்ள அமுக்கம் இது. அதோட இப்ப இந்த திரவ அமுக்கம் கூட்டுப்பட போகுது. ஸோ இந்த திரவ அமுக்கம் கூட்டுப்பட நேரம் பிளஸ் இந்த h ரோ ஜி 5 தர 10 2 ரோ 2 ஜி. அப்ப ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன் என்று வரும்போது இப்ப இது ரெண்டையும் சமப்படுத்தும். இதுல ரெண்டு பக்கமும் பை கழிவட்டு இல்லாம போயிடும். இதுல வெட்டக்கூடிய பார்த்தால் எங்களுக்கு 10 2 ஜி 10 2 ஜி 10 2 ஜியை வெட்டலாம். இங்க 15 10 5 இருக்கு. ஆகவே 5ஆல சுருக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு 3 ரோ 1 7 2 ரோ 3 சக ரோ 2. இப்படி ஒரு விட இருக்கான்னு பார்ப்போம். 3 ரோ 1 7 2 ரோ 3 சக ரோ 2 முதலாவது ஆன்சர். இதுல நான் செய்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துல இந்த மட்டங்கள் சமன் திறந்திருக்கு வலிக்கு திறந்திருக்கா இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம். மற்றது திரவங்களுக்கு நிலைக்குத்தாக கீழே ஆழம் கூட கூட அமுக்கம் கூடும். அப்ப இதுல உள்ள மொத்த அமுக்கம் இது வளிமண்டல அமுக்கம் சக திரவ அமுக்கம் தான் இந்த புள்ளியில இருக்கிற மொத்த அமுக்கம். மற்றது ரோ 1 ரோ 2 என்ற வேற வேற அடர்த்திகளுடைய திரவத்தில் சந்திக்கிற அந்த இடைமுகம் இது. அப்ப அந்த இடைமுகத்தை நான் இதற்கு இந்த திரவத்துக்கு எடுத்தா இது இந்த திரவத்தினுடைய இடைமுகமாகவும் எடுக்கலாம், அல்லது ரோ 2 என்ற திரவத்துக்கு எடுத்தா ரோ 2வினுடைய இடைமுகமாகவும் எடுக்கலாம். அப்ப ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்தில் உள்ள அமுக்கங்கள் சமன். ஆகவே இந்த புள்ளியில உள்ள அமுக்கம் சமன் இந்த புள்ளியில உள்ள அமுக்கம். இந்த புள்ளியில உள்ள அமுக்கத்தை எப்படி எழுதலாம் என்று சொன்னால் வளிமண்டல அமுக்கம் சக இந்த திரவ அமுக்கம் சக இந்த திரவ அமுக்கம். ஆகவே இதுல இருக்க மொத்த அமுக்கத்தை எழுதலாம். எழுதினால் எங்களுக்கு இவ்வாறான தொடர்பு எனக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த 15வது கேள்வி. S1 ஆனது அடியாரை ஆரையும் உயரம் 3 ஆரையும் உடைய ஒரு கூம்பின் மேற்பரப்பும் S2 ஆனது ஆரையுடைய ஒரு கோள மேற்பரப்பும் ஆகும். விகிதம் S1 உள்ள தேறிய மின்பாயத்தின் கீழ் S2 உள்ள தேறிய மின்பாயத்தின் அளவுதான் கேள்வி. அப்ப இதுல உங்களுக்கு மின்பாயம் சம்பந்தமான கேள்வி தரப்பட்டிருக்கு.
முக்கோணம் S1, இந்த கோணம் S2. இவற்றுக்கு இதுக்குள்ள வந்து ஏற்றங்கள் காணப்படுது. இப்ப இதுல பார்ப்போம். இப்ப S1 S2ன்றது வந்து ரெண்டு மூடிய உருக்கள் ரெண்டு வரும்போது இந்த முக்கோணத்துக்குள்ள இருக்கிற மொத்த ஏற்றம் ரெண்டு பார்த்தால் நான் QS1 என்று போறேன், டெல்டா QS1 என்று போறேன். இந்த முக்கோணத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற மொத்த ஏற்றம் என்று வரும்போது மைனஸ் Q இங்க பிளஸ் Q. அப்ப இது ரெண்டும் இல்லாம போயிடும், மிச்சமா இருக்க போறது பிளஸ் 2Q. அதே போல S2 என்ற இந்த கோளமை பரப்புக்குள்ள இருக்கிற மொத்த ஏற்றம் என்று பார்த்தால் இங்க மைனஸ் Q மைனஸ் 2Q, இங்க பிளஸ் 3Q. ஆகவே எனக்கு மிச்சம் இருக்க போறது பிளஸ் Q. அப்ப இதுல கேட்ட கேள்வியின் படி பார்த்தால் S1 ஊடாக தேறிய மின்பாயம் வந்து நாங்க பை என்று சொல்லி சொல்றோம். பைக்கான தொடர்பு, மின்பாயத்துக்கான தொடர்பு உங்களுக்கு தெரியும், 1/ε0 தர இந்த மூடிய பரப்பிற்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற மொத்த ஏற்றம். அதே போல பை S2 1/ε0. இது கவுசின் தேற்றம் உங்களுக்கு தெரியும். கேட்டது பை S1 = பை S2. 1/ε0 1/ε0 வெட்டுப்பட்டும் டெல்டா தீட்டா S1 = டெல்டா தீட்டா S2 ரெண்டு வரும்போது எங்களுக்கு பிளஸ் 2Q இங்க பிளஸ் Q. ஆகவே 2 என்ற ஆன்சர் வரும். இதுல ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது ஆன்சர். இதுல கேட்கப்பட்டது என்னது? S1 ஊடாக உள்ள தேறிய மின்பாயம். அப்ப மின்பாயம் யாருக்கு சமன் என்று சொன்னா அந்த அடைக்கப்பட்ட பரப்புகளுக்கு இடையில எவ்வளவு ஏற்றம் இருக்குதோ அது. வெளியில 2Q 1Q எல்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாம் நாங்க கருத்துல கொள்ளக்கூடாது. எந்தெந்த பரப்புகளுக்கு இடையில அடைக்கப்பட்ட பரப்புக்கு இருக்கிறாங்களோ அதுக்குள்ள இருக்கிற தேறிய ஏற்றத்தை வச்சுக்கொண்டுதான் நாங்க இந்த தேறிய மின்பாயத்தை பற்றி நாங்க கதைக்கிறோம். சரியா? முக்கோணத்தால் அடைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு, இந்த வட்டத்துக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இந்த சமன்பாடுல பிரதிட்டு செய்த முடியுதா? சரி. பதினாறாவது கேள்வி அது யங்கின் மட்டு சம்பந்தமான கேள்வி. அதை நாங்க படிச்சு போட்டு செய்வோம். 17வது ஒளியியல். N1 N2 N3 என்ற முறிவு சுட்டிகள் ஏல இருந்து B. இது A, இது B, இது C. இந்த ஏல இருந்து வார ஒரு ஒளிக்கதிர் தீட்டா என்ற படுகோணத்துல படுகுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய பாதை இவ்வாறு இருந்திருக்கணும். ஆனா இவர் செவ்வனை நோக்கி முறிகிறார். அதுக்கு பிறகு இந்த இடைமுகத்துல இவ்வாறு போறார். இதுல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் சைன் தீட்டா, இந்த சைன் தீட்டாவுக்கான தொடர்பு தான் கேள்வி. N1 N2 N3 எனும் முறிவு சுட்டிகளுடைய சமாந்தர பக்கமுள்ள ABC எனும் 3 ஊடுகாட்டும் ஊடகங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒன்றோடொன்று தொடுகையில் வைக்கப்பட்டுள்ளன. ஊடகம் A இனதும் ஊடகம் B இனதும் இடைமுகத்தின் மீது படுகை கோணம் தீட்டா ஆகும். கதிர் ஊடகம் B இனதும் ஊடகம் C இனதும் இடைமுகத்தில் மருவினார். இதுல மருவி கொண்டு போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. சைன் தீட்டா தருவது என்ன? இதுல எங்களுக்கு தெரியணும் அடர்த்தி கூடின ஊடகம் எதுன்னு பார்த்தா இங்க பாருங்க, எங்களுக்கு ஒளிக்கதிரினுடைய இயல்பு தெரியும். அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போற நேரம் எங்களுக்கு செவ்வனை விலத்தி முடியும். அதே போல
ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போகல செவ்வனை நோக்கி முறியும் என்று சொல்லி எனக்கு தெரியும். இது வழி, இது நீர் என்று சொன்னால் வழியிட முறிவு சுட்டி ஒன்று, நீரிட முறிவு சுட்டி கிட்டத்தட்ட 3.2 வழியின முறிவு சுட்டியிலும் பார்க்க நீருடைய முறிவு சுட்டி தான் கூட. அப்ப ஐதான ஊடகத்துல நடந்த ஊடகத்துக்கு போய்க்குள்ள செவ்வனை நோக்கி முறியும். அதை எங்க பார்த்த சொன்னா இங்க செவ்வனை நோக்கி முறியும். இந்த இடத்துல நாங்க இந்த இடத்துல சினலின் விதியை பாதிக்கலாம். அதே போல மேற்பரப்பின் ஊடாக கதிர் போகுதுன்னு சொன்னா அந்த நேரம் உள்ள படுகோணம் தான் அவதிக்கோணம் என்று எனக்கு தெரியும். அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போற நேரம் அந்த ஒளிக்கதிரானது அந்த ரெண்டினது ஊடக மேற்பரப்புல வந்து வருவி கொண்டு போக இருந்தா அந்த நேரம் உள்ள படுகோணம் தான் அவதிக்கோணம். அப்ப நான் இப்ப இதை வந்து அவதிக்கோணம் ஆடும், இதை சிஎன் எடுத்தால் அவதிக்கோணம் சிஎன் எடுத்தால் இது என்னவா இருக்க போகுது? ரெண்டும் சமாந்தர அச்சுக்கள் என்று சொல்லியாச்சு. சமாந்தர அச்சுக்கள் ஒரு குறுக்கோடி வெட்டுறதால எங்களுக்கு உருவாக போற இந்த கோணம் சி என்று சொன்னா இதுவும் சியா தான் இருக்க போகுது. இந்த கோணமும் சி. இப்ப இந்த இடத்துல சினலின் விதி பாவிச்சா ஏபியினது இடைமுகத்துல சினலின் விதி பாவிச்சா இந்த முறிவு சுட்டி N1 தர அதனுடைய படுகோணத்தினுடைய சைன் பெருமானம், அதே போல N2 தர முறிகோணத்தின் சைன் பெருமானம். அதே போல இப்ப நாங்க சிக்கும் பிக்கும் சிக்கும் எழுதினால் பிசி இடைமுகத்துக்கு எழுதினால் எங்களுக்கு இங்க வரப்போகுது N2 sin C7, N3 இங்க சைன் பெருமானம் sin 90, sin 90 பெருமானம் 1 தெரியும். ஆகவே N3 N2 sin C. இப்ப N2 sin C க்கு பதிலாக யாரை போடலாம்? N3 போடலாம். ஆகவே sin θ7 N3 இன் கீழ் N1. இப்படி விட இருக்கான்னு பாரு. sin θ தான் கேள்வி. N3 இன் கீழ் N1 என்ற விடை 4வது விடையாக அமையும். இதுல எனக்கு தெரிய வேண்டியது அவதி கோணத்துக்கான தொடர்பை கண்டு இந்த சினலின் விதி எழுத சரியான முறையில் இந்த சினலின் விதி எழுத தெரிஞ்ச இந்த கேள்வியை ஃபுல்லா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது அடுத்த கேள்வியும் ஒரு ஒளியியல் சம்பந்தமான கேள்வி, இல்லை சம்பந்தமான கேள்வி. ஒரு குவிவு வில்லையினால் ஆக்கப்படும் மெய் பிம்பங்களுக்கு பொருள் தூரம் u எதிரே பிம்ப தூரம் v எனில் வரைவை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இதுல உங்களுக்கு மெய் பிம்பங்கள் சம்பந்தமான கேள்வி கேட்கப்பட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், மெய் பிம்பங்கள் குவிவு வில்லையில உருவாகணும்னு சொன்னால் அதனுடைய குவியத்துக்கு வெளியில பொருளை வச்சாதான் எனக்கு இங்க மெய் பிம்பங்கள் உருவாகும். தலைகளான மெய்பிம்பம் உருவாக போகுது. இங்க ஒளியியல் மையத்தில இருந்துதான் தூரங்கள் எல்லாம் வளர்க்கப்படணும். இது பிம்ப தூரம், இது பொருள் தூரம். உங்களுக்கு தெரியணும், ஒளியியல் தலைமை அச்சின் வழியே ஒளியியல் மையத்தில இருந்து ஒளி செல்லும் திசை வழியே அளக்கப்படும் தூரங்கள் வந்து நாங்க மைனஸ் எடுப்போம். ஒளி செல்லும் திசைக்கு எதிரான திசையில அளக்கப்படும் தூரங்கள் பிளஸ். அப்ப இந்த மெய் பிம்பம்
புறப்படுற சந்தர்ப்பத்துல நான் வில்லை சூத்திரத்தை பாவிச்சா இதுதான் பொதுவான வில்லை சூத்திரத்துக்கான சமன்பாடு. ஒன்றின்கள் வி செய்ய ஒன்றின்கள் யூ சமன் ஒன்றின்கள் எஃப். இப்ப குறிவழக்கு பாவிச்சால் ஒளியியல் மையத்திலிருந்து ஒளி செல்லும் திசை வழியை அளக்கப்படும் தூரங்கள் மைனஸ். ஆகவே மைனஸ் டி மைனஸ் ஒன்றின்கள் யூ சமன் குவிவில்லைக்கு குவிய தூரம் மைனஸ் எஃப். இது உங்களுக்கு தெரியும். குழிவு வில்லைக்கு பிளஸ் குவி வில்லைக்கு மைனஸ். அப்ப இந்த சமன்பாடுல இருந்து எடுக்கலாம். மைனஸ் எல்லாத்தும் இல்லாம போனா ஒன்றின்கள் டி சக ஒன்றின்கள் யூ சமன் ஒன்றின்கள் எஃப். இதுல தரப்பட்ட சமன்பாடு தரப்பட்டிருக்கிற வரைவுகளை பாத்தீங்கன்னு சொன்னா பிக்கும் யூக்குமான வரைவு. பிம்ப தூரத்துக்கும் பொருள் தூரத்துக்குமான வரைவு. ஆனா எனக்கு பெறப்பட்ட சமன்பாடு இப்ப நான் ஒன்றின்கள் டி சமன் மைனஸ் ஒன்றின்கள் யூ சக ஒன்றின்கள் எஃப் என்ற வடிவத்துக்கு இந்த சமன்பாடை மாற்றுவோம். இப்ப மாத்தினால் இப்ப எனக்கு யூ முடிவிலேயே எடுக்கணும். யூ ஆனது முடிவிலேயே எடுத்தால் ஒன்றின்கள் யூ பூஜ்ஜியம். ஆகவே ஒன்றின்கள் வி சமன் ஒன்றின்கள் எஃப். ஆகவே வி சமன் எஃப் ஆயிருக்கு. யூ முடிவிலேயே எடுக்கிற நேரம் எனக்கு வி எஃப் ஆயிருக்க போகுது. அதே நேரம் இப்ப யூ ஆனது எஃப் என்ற பெருமானத்தை எடுத்தா எனக்கு ஒன்றின்கள் டி பூஜ்ஜியம் வருது. இதுல யூக்கு பதிலாக எஃப் போட்டால் ஒன்றின்கள் எஃப் செய்ய ஒன்றின்கள் எஃப் பூஜ்ஜியம். ஆகவே ஒன்றின்கள் டி பூஜ்ஜியம் வந்தால் இங்க வியினுடைய பெருமானம் முடிவிலேயே இருக்க போகுது. சரியா? இங்க இந்த தொடர்பின்படி நாங்க இதுல என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பெருமானங்களை போட்டுப்பாங்க. பெருமானத்தை போட்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த வரைவை தீர வேண்டி இருக்க போகுது. அப்ப இதன்படி நாங்க ஏற்கனவே குறிவழக்கு பாவிச்சிட்டோம். சரியா? குறிவழக்கு ஏற்கனவே இதுல பாவிச்சிட்டோம். அப்ப நாங்க இங்க என்ன செய்யணும், இதுல பெருமானத்தை மட்டும்தான் நாங்க இதுல கணிக்க போறோம். சரியா? அப்ப இந்த தொடர்புல நாங்க பார்ப்போம். முதலாவது டி முடிவிலியா வருது. அப்ப யூ எஃப் என்ற பெருமானத்தை எடுக்கிறனே. அதே போல எனக்கு இங்க யூ முடிவிலியா வரணும். அது எப்ப வருதுன்னு சொன்னா யூ முடிவிலியா வர நேரம் எனக்கு வி எஃப் என்ற பெருமானத்தை எடுக்கும். நாங்க இங்க குறிவழக்கு பாவிச்சால நாங்க இவ்வாறு இதன்படி பார்த்தப்ப சொன்னா எங்களுக்கு தொடர்பு இவ்வாறு வரும். வரைவு இவ்வாறு வரைவு இருக்கும். இந்த இடைவெளி இங்கே இருக்கும். இதன்படி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கிராஃப் 4வது கிராஃபா இருக்கு. இதுல இந்த சமன்பாடு எடுக்கிறோம். இந்த சமன்பாடுல கொண்டு நாங்க பெருமானத்தை போட போறோம். சரியா? இந்த விடை 4வது விடையாக அமையும். பெருமானத்தை போட்டு பார்த்தோம்னு சொன்னா சரி. அடுத்த 19வது கேள்வியை பாருங்க.
19வது கேள்வி இருக்கா செய்யணும். ஓகே, 19வது கேள்வியை பாத்தீங்கன்னா அது ஒரு தடை கேள்வி. எல்லாத்துலயும் தடைகள் பொருத்தப்பட்டிருக்கு. இப்ப இவ்வாறான கேள்விகள் வார நேரம் நீங்க முதலாவது பார்க்கணும், இது ஒரு சமச்சீரா இருக்குதா என்று பார்த்துட்டு, சமச்சீரா இருந்தால் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், எந்தெந்த புள்ளிகள் சம அழுத்த புள்ளிகளா அமையும் என்று சொல்லி அதை நாங்க கண்டுபிடிக்கலாம். சம அழுத்த புள்ளிகளை கண்டு நாங்க ரெண்டையும் சேர்க்கிற மாதிரி எந்தெந்த புள்ளிகள் சம அழுத்த புள்ளிகளா இருக்குதோ தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்க அந்த புள்ளிகளை வந்து தனித்தனியா பிரிக்கலாம். இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுல நாங்க பிரிக்கலாம். அது சமச்சீரா பிரிக்கக்கூடியது பார்த்தா இப்படி மடிச்சோம்னு சொன்னா இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி சம அழுத்த புள்ளிகளா இருக்கலாம். சரியா? இது ரெண்டையும் நாங்க சேர்த்துக்கிறோம். அதை விட இன்னும் ஈஸியான முறை என்ன இருக்குன்னு சொன்னா, சம அழுத்த புள்ளி, இப்ப இந்த புள்ளியெல்லாம் சம அழுத்த புள்ளியா இருக்க போகும். எவ்வாறான புள்ளிகளை நாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியை பிரிச்சுக்கிறக்கூடிய மாதிரி இருக்கு. சம அழுத்த புள்ளிகளை நாங்க எவ்வாறு சேர்த்துக்கிறோமோ அதே போல சம அழுத்த புள்ளிகள் எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க அந்த இடத்த பிரிச்சும் கீறலாம். அது இப்ப பிரிச்சுக்கிறோம்னு சொன்னா இது தனியொரு வலையமைப்பா இருக்கும், இது ஒரு தனியொரு வலையமைப்பா இருக்க போகுது. இதுல இருந்து நாங்க இதை பிரிச்சோம்னு சொன்னா இங்க ஆர், இது ஆர், இது ஆர், 2R, இந்த 2R சமாந்தரம். அப்ப இங்க இதுல ஒரு ஆர், இதுல ஒரு ஆர், அதே போல RR இது தொடர், இது தொடர். அப்ப இங்க 2R இதை சுருக்கின R2 வரும், இதை சுருக்கின R2 வரும், இதுல ஒரு ஆர். அதே போல இவ்வளத்தையும் சுருக்கின R2 வரும், இவ்வளத்தையும் சுருக்கின R2 வரும், இதுல ஆர், இது ஆர். பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா RR 4R. அதே போல கீழையும் 4R ஏபிக்கு இடையில. ஆகவே 4R எனக்கு 2R வரும். எனக்கு தேவையானது என்ன, அந்த சம அழுத்த புள்ளிகளை இந்த இடத்துல நான் பிரிக்கிறேன், பிரிச்சு செய்யறேன். ஒரு சமச்சீரான உருவமா இருக்கிறதால இந்த தேவைக்கேற்ற மாதிரி சம அழுத்த புள்ளிகள்ல நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா தனித்தனியை பிரிச்சும் இந்த கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே எனக்கு MCQனால இலகுவான முறையைத்தான் நான் தெரிவு செய்யணும். ஆகவே 2வது விடை. ஓகே, அடுத்தது 20வது கேள்வி, கடைசி கேள்வி. இதோட நாங்க இந்த கிளாஸை முடிப்போம். மிச்சத்தை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம்.
நெட்டாங்கு அலைகளையும் குறுக்கு அலைகளையும் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. கூற்ற பாருங்க. குறுக்கலைகள் ஒரு திண்ம ஊடகத்தின் வழியே செலுத்தப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியணும், குறுக்கலைகள் என்றது அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக துணிக்கைகள் அசையுமா இருந்தா அது குறுக்கலை என்றது எனக்கு தெரியும். அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக அதுல இருக்கிற துணிக்கைகள் அசையுமா இருந்தா அது குறுக்கலைகள். உங்களுக்கு தெரியணும், திண்மம் என்று வரும்போது திண்மத்துல இருக்கிற துணிக்கைகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை அதிகம். திரவம் வாயுக்களோட ஒப்புடைக்குள்ள திண்மத்துக்கு இடையிலான இருக்கிற அந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை அதிகமா இருக்க போகுது. அப்ப இங்க குறுக்கலைகள் என்று வரும்போது இப்ப என்ன நடக்கும்? இப்ப குறுக்கலை என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குறுக்கலை இப்படி அசைதல்னா அவர் இயங்கி தன்னை பழைய நிலைக்கு வரும். அப்ப அந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை என்ன செய்யும் சொன்னா, அந்த கவர்ச்சி விசை காரணமாக தான் அவர் என்ன செய்ய போற, அந்த இயக்க திசைக்கு செங்குத்தாக அவர் இயங்கி கொண்டிருக்க போறார். அப்ப இவர் என்ன செய்ய போறாரு சொன்னா, இயங்கின இடத்துக்கே கடைசியா சேருவார். அப்படி இருக்கணும் என்று சொன்னால் மூலக்கூற்று கவர்ச்சி விசை கூடின இடத்துல குறுக்கலை தொழிற்படும். அப்ப இதன்படி பார்த்தோம்னு சொன்னா, அதுல சொல்லப்பட்டதன்படி குறுக்கலைகள் திண்ம ஊடகத்தின் வழியே செலுத்தப்படுவதில்லை என்றது ஒரு பிழையான கூற்று. திண்மத்தினூடாக குறுக்கலைகள் அங்க பயணம் செய்யும். பி பாத்தீங்கன்னு சொன்னா, பொறிமுறை குறுக்கலைகள் ஒரு திரவத்தினூடாகவும் அல்லது ஒரு வாயுவினூடாகவும் செலுத்தப்படுவதில்லை. ஏன்னு சொன்னா, இங்க கவர்ச்சி விசை குறைவற்றபடியால நாங்க திண்மத்துக்கும் திரவத்துக்கு இடையிலையும் மற்றது வாயுக்களுக்கும் இடையில செலுத்தப்படுவதில்லை என்றது சரியான கூற்றா இருக்கும். ஒளி அலைகள் நெட்டாங்க அலைகளாக இருக்கும் அதே வேளை மின்காந்த அலைகள் குறுக்கலைகள் ஆகும். அப்ப சி என்ற கூற்றும் இது நேரடியா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப இதுல பியும் சியும் தான் உண்மையானவை. 5வது ஆன்சர். இதுல நாங்க திண்மத்துக்கு இடையில குறுக்கலைகள் செலுத்தப்படுகிறது. நாங்க கவர்ச்சி விசையை வச்சுக்கொண்டுதான் நாங்க இதை சொல்றோம். சரியா? இப்ப கவர்ச்சி விசையை வச்சுக்கொண்டுதான் நாங்க இதை விளங்கப்படுத்த போறோம். அப்ப எங்களுக்கு குறுக்கலைகளை நாங்க செலுத்தணும்னு சொன்னா மூலக்கூற்று கவர்ச்சி விசை முக்கியம். மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை இருந்தா தான் அந்த குறுக்கலைகளை நாங்க செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதை வச்சுக்கொண்டே நாங்க முதலாவது தரவுக்குள்ளே என்று சொல்லலாம். சரியா? குறுக்கலைகளை நாங்க செலுத்தணும்னு சொன்னா எங்களுக்கு மூலக்கூற்று கவர்ச்சி விசை முக்கியமா இருக்கும். அப்ப திண்மங்கள்ல மூலக்கூற்று கவர்ச்சி விசை அதிகம் என்றதால திண்மத்தினூடாக குறுக்கலைகள் போகும். திரவம் மற்றது வாயுக்களுக்கு இடையில மூலக்கூற்று கவர்ச்சி விசை குறைவென்றதால அதனூடாக நாங்க குறுக்கலைகளை செலுத்தப்படுறது இல்லை. ஸோ இன்னைக்கு நாங்க 20 கேள்விகளோட இந்த கிளாஸ் எடுப்போம். மிச்சத்தை நாளைக்கு தொடருவோம். இது உங்களுக்கு பிரயோசனப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னா இது ஒரு உங்களுக்கு ஒரு மீட்டல் மாதிரியான ஒரு கிளாஸா தான் அமைய போகுது. நீங்களும் வீட்டை என்ன செய்யுங்கன்னு சொன்னா கேள்விகளை செய்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துற நேரம் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்குரிய விளக்கங்களை சரியான முறையில விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நாங்க மிச்சத்தை நாளைக்கு தொடருவோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.